அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி. இன்னைக்கு ஃப்ரைடே, அதுவுமா காட் காடஸ் ஒராக்கிள் டெக்ல இருந்து ஆஸ் யூஷுவல் 2 கார்டு செலக்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் அவங்கவுங்க எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி எந்த தெய்வம் வந்து நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க இல்லை கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஷஃபில் பண்ணி 2 கார்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கான கார்டு சீதா தேவி. வாவ். ஓகே, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு சீதாம்மா, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர். ஓகே, இந்த கார்டை பொறுத்தவரையும் மந்த்ரா, மெடிடேஷன், பிளஸ்ஸிங் இருக்கும். ஸோ மந்த்ரா வந்து நான் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதனால் நான் இதை சொல்ல விரும்பலை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நான் அதை பின் பண்ணிடுறேன். இந்த கார்டுக்கான அதில் இருக்க மந்த்ராவோட மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். உலகத்தின் உருவாக்கம், பராமரிப்பு மற்றும் அழிவுக்கு ஆதாரமாக அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவளும் ராமரின் அன்புக்குரிய சீதைக்கு எனது மரியாதையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு துளசி ராமாயணத்துல இந்த மந்த்ராஸுக்கான மீனிங் அது. ஸோ அவங்க கொடுக்குற பிளஸிங் பார்த்தீங்கன்னா அன்பில் விசுவாசம், சத்திய பக்தி, தவம் மற்றும் சகிப்புத்தன்மை, ஒருவரின் சுயத்தை மேம்படுத்தும் சக்தி. ஸோ அவங்கள வந்து கற்புக்கரசி, கற்புக்கான ராணி அப்படின்னு சொல்லி இந்த கார்டில் சீதா தேவியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க அர்த்தநாரீஸ்வரர். சேம் இவங்களோட மந்திரமும் நான் அதே மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அந்த மந்திரத்துக்கான மீனிங் அதை நீங்கள் மெடிடேஷன்ல சொல்லலாம். அவள் உலகத்தை உருவாக்க நடனம் ஆடுகிறாள், அதே சமயம் அவன் அதையெல்லாம் மூடி மறைக்க ஆடுகிறான். அவள் பிரபஞ்சத்தின் தாய், அவன் அதன் ஒரே தந்தை. சிவனுக்கும் சிவானிக்கும் தலை வணங்குகிறேன். அர்த்தநாரீஸ்வர சூத்திரம்ல வர மீனிங் அது. ஸோ இவரோட பிளஸிங் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குண்டலினி சக்தியினை உயர்த்தும், உலகளாவிய ஒருமைப்பாட்டின் ஆழ்நிலை அறிவு, எதிரெதிர் கண்ணோட்டங்கள் அல்லது சக்திகளை ஒத்திசைக்கும் திறன். ஏன்னா நமக்குள்ள வந்து 2 விதமான எனர்ஜி இருக்கு, அது மாஸ்குலர் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி. அதனால்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரருக்குன்னு இருக்கிற அந்த பொருள் விளக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இந்த 2ம் கலந்தது தான் நாம. God bless.